வணக்கம். இன்னைக்கு நாம் இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் நகைக்கடன் தள்ளுபடியை குறித்த ஒரு மாபெரும் அறிவிப்பை வெளியிட போகிறாங்க. அதாகப்பட்டது 2021 திமுக அரசு பொறுப்பேற்றவுடன் 5 சவரனுக்குட்பட்ட நகைக்கடன்களை தள்ளுபடி செய்வதாக அறிவித்தது. இதன்படி சுமார் 6000 கோடி தள்ளுபடி செய்யப்பட்டது 2021. சுமார் 14.50 லட்சம் பேருக்கு அரசு கடனை தள்ளுபடி செய்தது. அதே நேரம் சுமார் 35 லட்சம் பேர் தகுதியானவர்களாக மாற்றிருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கிற டைமில் பார்த்திங்கன்னா, எப்பொழுது இந்த நகைக்கடன் தள்ளுபடியை வழங்க வரும் அப்படின்ற மாதிரி தகவல்கள் அனைத்துமே நமக்கு வந்திருக்கு. ஸோ கூட்டுறவு வங்கிகளில் நீங்கள் வைத்திருக்க நகைக்கடன்கள் அனைத்துமே தள்ளுபடி செய்கிறதுக்கு உண்டான ஒரு மாபெரும் அறிவிப்பை முதல்வர் விஜய் அவர்கள் விரைவில் வெளியிட இருக்கார். என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் நகைக்கடன் தள்ளுபடி குறித்த எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகரித்துள்ளது. கூட்டுறவு மற்றும் அரசு வங்கிகள் இது தொடர்பான விவரங்கள் அனைத்துமே சேகரிக்கப்படுவதாக தகவல்களும் வந்திருக்கு. ஸோ ஒவ்வொரு கூட்டுறவு வங்கிகளிலும் தள்ளுபடிக்கு உண்டான பட்டியல்கள் அனைத்துமே ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நிறைய பேர் குறிப்பிட்டே சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக பொதுமக்கள் மத்தியில் அதிக பேசப்படும் விஷயங்களில் ஒன்று இந்த நகைக்கடனுடைய தள்ளுபடி. ஸோ இந்த நகைக்கடன் தள்ளுபடி யாருக்கு எப்பொழுது? தமிழகம் முழுவதுமே இந்த நகைக்கடன் தள்ளுபடியை முதல்வர் விஜய் அவர்கள் வெளியிட போகிறார். ஸோ இந்த ஜூலை மாதம் 15ஆம் தேதியிலிருந்து நகைக்கடன் வாங்கிய அனைவருக்குமே அதாகப்பட்டது 5 சவரனுக்குள்ளாமல் நீங்கள் நகைக்கடன்களை வாங்கியிருந்தீங்க அப்படின்னா முழுமையான தள்ளுபடியை பெற்றுக்கொள்ளலாம். 5 சவரனுக்கு மேலே இருந்துச்சுன்னா ₹1 கூட தள்ளுபடி கிடையாது அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டே சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் நகைக்கடனுடைய வாங்கியவர்களுடைய எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகரிக்குது. எப்பொழுது இவர்களுக்கு தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சில கேள்விகள் மக்கள் மத்தியில் எழுந்திருக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா, நகைக்கடனுக்கு உண்டான வட்டியை கட்டலாமா வேணாமா? கூட்டுறவு வங்கிகள் பார்த்திங்கன்னா எங்களை கட்ட சொல்லி டார்ச்சர் பண்ணுறாங்க. இப்போ இருக்கிற டைமில் நாங்கள் கட்டலாமா வேணாமா, யாருக்கு இந்த நிபந்தனைகள், யாருக்கெல்லாம் இது பொருந்தும், அந்த மாதிரி எல்லாமே கேட்டுட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா பயிர்க்கடனை தள்ளுபடி செய்தது போலவே முதல்வர் விஜய் அவர்கள் நகைக்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய ரெடியாக காத்துட்ருக்காரு. இதற்கான ஒரு அரசாணை விரைவில் வெளியாகலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் எகிரி கொண்டிருக்கிறதுங்க. ஸோ நகைக்கடன் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா மக்கள் அவசர தேவைக்காக வைத்து கொண்டிருப்பது. நகையோடைய ரேட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ₹800 பக்கம் ஒரு சவரனுக்கு குறைஞ்சிட்ருக்கு. ஸோ 1,07,000 பக்கம் இருக்குது. ஸோ விரைவில் பார்த்திங்கன்னா அந்த நகைக்கடன் தள்ளுபடியோடைய ரேஷியோவை மாற்ற அமைக்கிறாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தள்ளுபடியில் நிச்சயமாக பார்த்திங்கன்னா சில சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். அது கூட்டுறவு வங்கிகளில் வைத்திருக்கக்கூடிய 8 கூட்டுறவு வங்கிகளில் வச்சுருக்கக்கூடிய நகைக்கடன்கள் மட்டும்தான் இந்த தள்ளுபடிக்கு பொருந்தும் அப்படின்ற மாதிரி ஒரு அரசு அறிவிப்பு இருக்குது. இது எல்லாமே நம்ம பார்க்குறப்ப 8 வங்கிகளில் மட்டும்தான் நகைக்கடன் தள்ளுபடிக்கு உண்டான ஒரு ஃபார்ம் கொடுக்க போகிறாங்க. ஸோ யாரெல்லாம் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பட்டியல் ஒன்று தமிழக அரசு ரெடி பண்ணிகிட்ருக்கு. ஸோ ஒவ்வொரு பேங்க்லேயுமே பார்த்திங்கன்னா கூட்டுறவு பேங்க்லேயும் இந்த லிஸ்ட் அவுட் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. அங்கங்கே எவ்வளோ பேர் பார்த்திங்கன்னா நகைக்கடனை வாங்கியிருக்காங்க, எவ்வளோ பேர் திருப்பி கட்டிகிட்ருக்காங்க, எவ்வளோ பேர் கட்ட முடியாமல் சுச்சுவேஷனில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேள்விகள் எல்லாமே கேட்டு நகைக்கடன்களுடைய அப்டேட்டையும் பார்த்திங்கன்னா தமிழக அரசு நமக்கு கொடுத்துட்டு தாங்க இருக்காங்க. அதுவே நீங்கள் பார்க்குறப்போ தெரியும், போக்குவரத்து கழகங்களில் இந்த நகைக்கடன் அறிவிப்பு எல்லாமே அப்டேட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 6000 கோடி ரூபாய் பார்த்திங்கன்னா முதற்கட்டமாக தள்ளுபடி செய்யலாம். இல்லைனா அடுத்த கட்டம் இடைக்கால பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா பயிர்க்கடனை தள்ளுபடி செஞ்சது போலவே நகைக்கடன்களையும் விரைவில் தள்ளுபடி செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பட்ஜெட்டையும் ரெடி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா புதிய அறிவிப்புகள், நகைக்கடன் தள்ளுபடியை குறித்த புதிய அறிவிப்புகளை முதலமைச்சர் விஜய் அவர்கள் வெளியிடுவார். அதில் நிறைய பேர்த்துக்கு தள்ளுபடி கிடைக்கும். யாரெல்லாம் இதில் தள்ளுபடி பெற தகுதியானவர்? இப்போ இதுதாங்க பெரிய கேள்வியாக இருக்குது. யாருக்கு தள்ளுபடி கொடுக்க முடியும், யாருக்கு தள்ளுபடி கிடையாது? ஸோ முதற்கட்டமாக 40 கிராம், அதாவது 5 சவரனுக்குள்ளே வச்சுருந்தீங்க அப்படின்னா தள்ளுபடி உங்களுக்கு கிடைக்கும். 5 சவரனுக்கு மேலே போயிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா தள்ளுபடி அப்படின்றது கிடைக்காது. ஸோ கண்டிப்பாக இதுதான் ஃபஸ்ட்டு பீரியாரிட்டி. இந்த பீரியாரிட்டியை நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த தள்ளுபடியும் கிடைக்காது. ஸோ நகைக்கடன் தள்ளுபடி வெறும் பொருளாதார முடிவில் குடும்பங்களுடைய உணர்ச்சிகரமான ஒரு வாழ்வாதாரம். நகைக்கடன் தள்ளுபடியினுடைய
தாக்கம், குடும்பத்துடைய கண்ணியம் திரும்ப பெறுதல், பொருளாதாரத்தில் மறுமலர்ச்சி, எமோஷ்னல் வெல்ஃபேர் எல்லாமே உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவு வங்கிகள் தான் பெரிய பங்கு வகிக்கிறது. நிதி சவால்கள் 45 நாளில் வந்து பார்த்திங்கன்னா 36,000 கோடி வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு, மத்திய அரசு அந்த கூட்டுறவு வங்கிகளுக்கு செலுத்தப்படணும். இது வந்து RBI உடைய ரூல்ஸ், திரும்பி செலுத்துவதுடைய கலாச்சாரம். ஸோ மக்கள் வந்து பார்த்திங்கன்னா புதிய அப்டேட்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. நகைக்கடன் தள்ளுபடியை குறித்த ஒரு மாபெரும் அறிவிப்பை முதலமைச்சர் விஜய் வெளியிட போகிறாங்க. இலங்கை வாழ் தமிழர்களுக்கும் இந்த ஸ்பெஷல் நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கும். அதே மாதிரி குடும்ப ஓய்வூதியர்களும் இதில் பெற்றுக்கொள்ள முடியுங்க. தள்ளுபடி யாருக்கு கிடையாது அப்படின்னா கூட்டுறவு வங்கிகள் உறுப்பினர்கள், அவர் தான் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி, அதே போல் அரசு ஊழியர்கள் அவர் தான் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் இந்த தள்ளுபடி கிடையாது. ஒருத்தர் ஒரு ரேஷன் கார்டை பயன்படுத்தி ஒரு டைம் தான் நகை கடன் வாங்க முடியும். ஒரு குடும்பத்தில் 2-3 பேர் வாங்கினீங்கன்னா அது செல்லுபடி ஆகாதுங்க. இந்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.